நம்முடைய கட்சியை சார்ந்த அனைத்து மாவட்ட செயலர் வந்திருக்கீங்க, அனைத்து மண்டல செயலர் வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அது எல்லாருமே வந்து எங்கள் தலைவரின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்து, முதல்ல நான் இதுக்கு முன்னாடிலாம் இந்த ரோட்டில் போகும்போது நான் இந்த மலமாதா கோயில் ஒன்று இருக்கேங்க, அதுக்கு பின்னாடி ஒரு கேட் இருக்கும். ஆனால் நான் படிக்கும்போது அங்கே கேட்டு கிடையாது. ஆனால் நான் நீட்டாக உள்ளே வந்து நான் அந்த இடத்தெல்லாம் போய் உட்காந்துருவேன். ஏன் உட்காருன்னு சொன்னாக்கா, சனிக்கிழமை செகண்ட் சாட்டர்டே ஆச்சுனாக்கா எல்லா பேரண்ட்ஸும் வருவாங்க. அது அவங்க 10 மணிக்கு உள்ளே என்ட்ரி ஆவாங்க, ஈவினிங் 5 மணிக்கு வெளியே போயிடணும். அப்போது காலையிலே அவங்க டிஃபன் சாப்பாடு அந்த பிள்ளைங்களுக்கு கொண்டாடுவாங்க, மதிய சாப்பாடும் கொண்டு வந்துடுவாங்க. அந்த பிள்ளைங்களை அந்த மடி மேலேயே கழட்டிக்கிட்டு அவங்க கூட இருந்துட்டு ஈவினிங் 5 மணிக்கு அந்த பேரண்ட்ஸ் போயிடுவாங்க. ஆனால் என்ன பார்க்க என் பேரண்ட்ஸ் வரமாட்டாங்க. எனக்கு என்ன வேணுனாக்கா, அந்த 5 மணிக்கு போகும்போது அந்த பேரண்ட்ஸும் அந்த பிள்ளைங்களை பிரிக்கிறதுக்கு வந்து அழுவாங்க. அந்த பிள்ளைங்களை போய் பிடிச்சி வலிச்சு வந்து ஹாஸ்டலில் விடுதான் என் வேலை. ஏன்னாக்கா எனக்கு அந்த பாசம் நான் தெரியாது எனக்கு. அதுபோல் இங்கே எனக்கு காலையிலையும் அப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்டலில் கோதுமை கூழ் தான் ஊற்றுவாங்க. அது கோதுமை நம்ம கஞ்சி அரிசியில் கஞ்சி வைக்கிற மாதிரி கோதுமை கூழ் அது. அதே போல் அதை மதிய சாப்பாடு எங்கள் பள்ளியில் கொடுத்துருவாங்க. அப்படி தான் வந்து என்னுடைய சிறுமை பொழுது கழிஞ்சது. இந்த கேட் இருக்குது பாருங்கள், இந்த கேட்டு வந்து நாங்கள் குளிக்கிற இடம். நாங்கள் குளிச்சுட்டு நம்ம இங்கே இருக்கிற இந்த இடம் தான் வந்து வயல்வெளி. நாங்கள் தான் வந்து விவசாயம் பண்ணுவோம். இங்கே நாங்கள் வேர்க்கடலை போட்டிருக்கோம். வேர்க்கடலை நாங்கள் தான் பிடுங்குவோம். அதுபோல் அங்கே தான் முயல் வளர்ப்போம். நாங்கள் சண்டே ஆச்சுனாக்கா, அது ஃபெஸ்டிவல் டைமில் அங்கே இருக்கிற முயல் கறி தான் எங்களுக்கு வந்து உணவாக கொடுப்பாங்க. முயல் கறி சாப்பிடுவோம் நாங்கள். அப்படி இந்த வளாகத்தில் எனக்கு கால்படாத ஒரு இடம் கூட இருக்காது. என்னுடைய இந்த வளாகம் முழுக்க எனக்கு கால்பட்டிருக்கும். அதான் வள்ளுவனுடைய குரல் இருக்குது, காலத்தினால் செய்த நன்றி சிறிதும் நாணத்தின் மான பெரிதுன்னு சொல்லி. அந்த குரலை நான் டெய்லி சொல்லுவேன். அதே போல் என் பிள்ளைங்களுக்கு இந்த குரலை நான் வந்து டெய்லி சொல்லுவேன். எந்த காலத்தில் நமக்கு ஒரு உதவி செஞ்சால் கூட அந்த உதயம் நினச்சிக்குவாங்க தம்பிங்களா, அதை நம்ம திருப்பி செஞ்சிடணும். அதை நான் சொல்லி தான் வளர்த்துருக்கேன் என் பிள்ளைங்களை. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்லுவேன் நான் அதை. அதுபோல் இந்த அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்து தான் நான் வந்தேன். ஏன்னு கேட்டினாக்கா, அதை வந்து இது நான் இருக்கேன். நான் பொதுவில் நான் அதை பேசுனது கிடையாது. மோஸ்ட்லி இதை சொன்னது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறது. எங்கள் அப்பா சாகும்போது நான் 8 மாதத்துக்கு கை குழந்தை. நான் எங்கள் அப்பா கருப்பா சிவப்பா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது எனக்கு. எங்கள் அம்மாவுடைய அரவணைப்பு தான் வளர்ந்தேன். அவங்க என்ன அந்த டைமில் என்னை பார்த்துக்க முடியாத சூழ்நிலையில் என்கிட்ட எங்கள் ஹாஸ்டல் என்னை விட்டு போயிட்டாங்க. அதனால் இந்த ஹாஸ்டல் தான் எனக்கு அதாவது உணவு கொடுத்தது, எனக்கு உடை கொடுத்தது, எனக்கு அந்த தொடக்க கல்வியை கொடுத்தது ஹாஸ்டல் தான் எனக்கு, இந்த பள்ளி தான் எனக்கு. அதனால தான் வந்து இந்த வந்து கேட்ட உடனே சிஸ்டர்ஸில் நான் கொஞ்சம் பேசின உடனே இந்த மாதிரி இந்த பள்ளி தரம் உயர்த்தணும்னு சொன்னாங்க. அப்புறமேல்ட்டு இன்னும் நிறைய விஷயம், அது தரம் உயர்த்தது மட்டும் இந்த பள்ளியினுடைய ஒரு நோக்கம் மட்டும் கிடையாது. இங்கே வந்து 10th வரைக்கும் தாங்க இருக்குங்க. 10th முடித்த பிறகு பிள்ளைங்க வந்து இங்கே +1 போகணும்னா திருப்பூரூர் போகணும், மாமல்லபுரம் போகணும். அப்போது இங்கே ஸ்ட்ரென்த்து வந்து 10th குறைந்தபட்சம் 25 ஸ்டூடெண்ட் இருக்காங்கனாக்கா, அந்த 25 ஸ்டூடெண்ட்டையும் திருப்பூரூரில் இருக்க அந்த +1 எதுவுமே சேர்க்க முடியாது. இங்கே மாமல்லபுரத்தில் இருக்க +1 சேர்க்க முடியாது. அப்போது அதில் அந்த 10th அந்த பள்ளி படிப்பையும் முடிக்கிற மாணவர்கள் நிறைய மாணவர்கள் இருக்காருன்றதை நான் கேள்விப்பட்டேன். அப்போ அது மாதிரி வந்து இந்த பள்ளி படிப்பை வந்து 10th முடிக்கக்கூடாது. அப்போ இங்கேயே நம்ம +1 நம்ம கட்டணும் என்று சொல்லி தான் இந்த இப்படி ஒரு ஆய்வகத்தை நம்ம வந்து கட்டியிருக்கோம். நம்ம அப்போது நாங்கள் பேசும்போது நான் சிஸ்டர்கிட்ட அந்த தேதியை சொல்லியிருந்தேன். ஆனால்
இதை ஓப்பன் தேதி மட்டும்தான் கொஞ்சம் தள்ளி போச்சு. அது ஏன்னு கேட்டால் அதாவது நாடறிந்த விஷயம், நம்ம தலைவருக்கு வந்து அதாவது 24 மணி நேரமும் அது சுற்றி உழண்டு கொண்டிருக்க நம்ம தலைவர் இந்த டைம் வந்து பல நேரங்களில் வந்து இதை கேட்டு இன்றைக்கி தான் வந்து அதை திறக்கணுன்ற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. அதே இந்த மாதிரி ஒரு கட்டிடத்தை கட்டி அது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும். அதை எனக்கு இன்விடேஷன் வந்து சரிப்பாகிறதுக்கு அமுச்சு வைக்கிறாங்க. அமுச்சு வைக்கும் பொழுது அந்த இன்விடேஷன் பேர்லாம் இருந்தது. நானே என்னுடைய பேனாவை எடுத்து அந்த பேனாவில் மேலே ஹெட்டிங்கில் திருமா அறிவியல் ஆய்வகம்னு சொல்லி நானே எழுதுகிறேன். எழுதி என்னுடைய உதவியாளர் மூலிமா எங்கள் சிஸ்டருக்கு நான் அமுச்சு வைக்கிறேன். அவங்க இன்னைய தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அது ஒரு வார்த்தை கூட சொல்ல எனக்கு உண்மை. இப்போ அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய எனக்கு வந்து ஒரு சந்தோஷம்னா அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. ஒரு வார்த்தை இப்போ கூட இதை வந்து அவங்களுக்கே இது மாதிரி என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. இது நான் எழுதி அனுப்புகிறேன். அவங்க வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி இந்த உங்கள் தலைவருடைய பேரை வைக்கிறீங்களே இது ஒரு பள்ளி அது எதுவுமே சொல்லலை என்கிட்ட. ஆனால் இந்த தருணத்தில் அவங்களுக்கு வந்து என்னுடைய இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னாக்கா அது அதாவது இந்த இன்னைக்கு வந்து இந்த பள்ளி இந்த திருமா அறிவியல் ஆய்வு வந்து என்னுடைய தலைவர் வந்து ஒரு அறிவியல் பொக்கிஷன் வரும். அதே இந்த பில்டிங்க்கு இது பில்டிங் சில பேர் பில்டிங்காக பார்த்தா அது பில்டிங் கிடையாது. இது இங்கே இந்த ஆய்வகத்தில் வந்து இங்கே பல டாக்டர்களையும் பல இன்ஜினியரையும் உருவாக்கக்கூடிய அறிவுஜீவியை உருவாக்கக்கூடிய அறிவு அரங்கம் அது. அதனால் அதுக்கு வந்து அறிவியல் அவருடைய தலைவருடைய திருப்பெயரால் அந்த அரங்கத்தை நம்ம வந்து இந்த அறிவியல் ஆய்வுன்னு வச்சுருக்கோம். நம்ம அதை அப்படி இன்னும் வந்து பார்த்திங்கனாக்கா அது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் உங்களுக்கு செப்டம்பர் 14, 1989 தலைவருடைய உரையை வந்து முதல் உரை வந்து அந்த உரையை வந்து நம்முடைய தோழர்கள் மத்தியில் பிரபலமான உரை. அது நம்முடைய கட்சியினுடைய மூத்த முன்னாடி அண்ணன் மலைசாமி இறந்து போயிட்டார். அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் தலைவர் உரையாற்றுவாங்க. அதாவது உரையாற்றிட்டு அப்போது வந்து சொல்லுவாங்க, அம்பேத்கர் பேரில் கல்வி கூடங்களையும் கல்வி நிலையங்களையும் அமைக்கன்னு சொன்னேன் அண்ணா, எங்கே சென்று விட்டீர்கள் என்ன ஒரு கேள்வி கேட்பார். அம்பேத்கரம் சென்று வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பார். அந்த வீடியோவில் ஆலோசனை கேட்க வந்து போயிருக்கான்னு கேட்டிருப்பார். அந்த வீடியோ இப்போ கூட நான் வந்து அது எனக்கு ரொம்ப அதிகமாக பாதித்த அந்த ஒரு அவருடைய தலைவருடைய பேச்சு அது. அதனால் கண்டிப்பாக இங்கேருந்து நான் சொல்கிறேன், அதாவது என்னுடைய தலைவருடைய பேரில் மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தை 100% அடுத்த ஆண்டே நான் ஆரம்பிக்க போகிறேன். அது வந்து கூடிய விரைவில் அது வந்து ஒரு யூனிவர்சிட்டியாக மாற்றக்கூடிய அது சக்தி இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான். கண்டிப்பாக அது தலைவருடைய திருப்பெயரால் அந்த கல்வி வளாகம் அமையும் என்று இந்த தருணத்தில் நான் வந்து உங்களுக்கு வாக்குறுதியாக சொல்கிறேன். அது ஏன்னா தலைவருடைய மிகப்பெரிய அவருடைய எனி டைம் இதை பற்றி பேசும்போது கல்வியை பற்றி பேசும்போதெல்லாம் இந்த நமக்குன்னு ஒரு சொந்த கல்வி நிலையம் வேணும்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ளே இதை செய்யக்கூடிய ஒரு தருணங்களாக செஞ்சிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து அது உங்களுடைய அனைவருடைய பங்களிப்பில் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பில் அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிப்போம். நம்ம அதே போல் வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து தொடர்ந்து இங்கேருந்து இந்த ஆண்டு நம்ம வந்து இப்போ +1 தொடங்கிட்டோம். அடுத்தது +2 நடக்கும் இங்கே. அதே போல் அடுத்தடுத்த கல்விக்கு தேவைப்பட்ட அனைத்து உதவிகளும் இங்கே நம்ம செய்வேன்னு சொல்லி நான் சிஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா இது என்னுடைய பள்ளி, இது என் பள்ளின்னு தான் நான் சொல்லுவேன். அதே போல் இந்த மாணவர்கள் வந்து இந்த பள்ளிக்கு வந்து உங்கள் பள்ளியாக நீங்கள் கருதணும். அதாவது இந்த பள்ளிக்கு நீங்கள் அனைவரும் நல்ல ஒரு பெருமை சேர்த்து தர சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.